சீரடியே. உறவு முறை மனைவி மகனெனு மலையின நதிதய உருவுடைய மலின பவசலராசி ஏறவிடும். உறுப்புனையும் அறிமுகமும் உயரமர் மணிமுடியில் உறைவதுவும் முலை விளது மடியேன் மனோரதமும். இதழி வெகு முக ககன நதி அருகு தருகரண இமகிரண தருண உடு பதிசேர் சடாமௌளி. இறை மகிழ உடை மணியுடனி சகல மணிகளன இமயமயில் தழுவும் ஒரு திருமார்பிலாடுவதும். மனநாறு சீரடியே. இமையவர்கள் நகலில் இறை குடி புகுத நிறுதர் வயிறெறி புகுத உரகர்பதி அபிஷேகமாயிரமும். எழுபிபமு நெரு நெருண முடிய வடக்கு வடிடிய இளைய தளர் நடை பகிழி விளையாடல் கூறுவதும். மனநாறு சீரடியே. இனிய கனி கடல் பயரொடியில் பொறிய அமுது செய்யும் இலகு வெகு கடவிகட தடமாற மேருவுடன். இகழி முது திகிரிகிரி நெறியவளை கடல் கதற எழுப்புவியை ஒரு நொடியில் பலமாக ஓடுவதும். மனநாறு சீரடியே. எருளி புலி கடையறி கரி கடமை வருடையுளை இரளை மறை இரவு பகல் இறை தேர்கடாடவியில். எயினரிடு மிதனிதனில் இலகு திணை கிளி கடைய இனிது பயில் சிறுமி வளர் புனமீதுலாவுவதும். மனநாறு சீரடியே. முதலவினை முடிவில் இருப்பிறைய இரு கயிறு கொடு புதுவடவை வெளி சுழல வருகாத தூதர்கெட. முடுகுவதும் அருநெறியில் உதவுவதும் நினையோமை முடிய வருவது மடியர் பகை கோடி சாடுவதும். மனநாறு சீரடியே. முகுமுகென மதுபமுருள் குறவு விளவினது குறு முறியு மலர் வகுளதல முழு நீர தீவிரமும். முருகு கமழ்வது மகிழ முதன்மை தருவதும் விரத முனிவர் கருதறிய தவ முயல் பார்த்த போபலமும். மனநாறு சீரடியே. முருகசன வன மகளிர் அறுவர் மொழி நுகரு மறுமுக குமர சரணமென அருள் பாடி ஆடி மிக. மொழி குளர அழுதொழுது உருகும் அவர் வெளியருவி முழுகுவதும் மருகவென அரை கூவி ஆளுவதும். மனநாறு சீரடியே. உடைய வழி வழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுதுலகரிய மழலை மொழி கொடுபாடும் ஆசுகவி. முதல மொழி வன நிபுண மதுபமுகரித மவுன முகுள பரிமள நிகழ கவிமாலை சூடுவதும். மனநாறு சீரடியே. மத சிகரி கரி கதறி முது முதலை கவர் தர நெடிய மடு நடுவில் எருவி ஒரு விசையாதி மூலமென. வரு கருணை வரதனிகள் இரணியனை நுதியுருகின் வகிரு மலர் அடிபடிவு குரலாகி மாவலியை. வலிய சிறை இடவெளியின் முகடு கிளி படமுடிய வளரு முகில் நிறுத நிறு பகுவாகு பூதரமும். மகுடம் ஒரு பதுமுறிய அடு பகழி விடு குரசில் மருகன். மனநாறு சீரடியே. மருகனிசி சரத்தளமும் வருதாரகாசுரனும் மடிய மலை பிளவு பட மகர சல நிதி குறுகி மருகி முறியிட முனியும் வடிவேலன். மனநாறு சீரடியே. வடிவேல நீலகிரி மருபு குருபதி. மனநாறு சீரடியே.
உவதி பவதி பகவதி மதுர வசனி பைரவி கவுரி உமையாள் திரிசூலதரி வனசை மதுபதி யமலை விசையை திரிபுரை புரிதை வனியை அபிநவை அனகை அபிராம நாயகி நன் மதலை மனநாறு சீரடியே. மலை கிழவன் உபயனவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மனநாறு சீரடியே. சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மனநாறு சீரடியே. மனநாறு சீரடியே. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. மருதாச்சலமூர்த்திக்கு அரோகரா. அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ பொங்கித்தாய் அருள். முருகாசரணம். முருகாசரணம். நன்றி அம்மா. தேவேந்திர சங்கமம் படிக்கட்டுங்களா? தேவேந்திர சங்கமப்பா திருப்புகழ் படிச்சிடலாமேப்பா. சரி. அம்மா உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால அதை படிக்க சொன்னாங்க. படிக்க சொல்லுங்கம்மா. சரி, படிக்கட்டும். அம்மா உங்களுக்காக கொஞ்சம் நேற்று அவர் வெள்ளி எல்லாரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணீங்கம்மா. அதே மாதிரி இந்த கீதா ரமணி அவங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியா, அதுவும் பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. சரிம்மா, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிடலாம். நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து. சரிங்கய்யா. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பண்ணாதான் அது ஒரு பலன் இருக்கும். சரிங்க. வேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு அரோகரா. சேயவன் குந்தி வனவாச மாதுடன் சேர்ந்து சென்னீர், சேயவன் குந்தி கனிசாரலாம் சேர்ந்த எண்ணீர், சேயவன் குந்தி பணிபானும் வெள்ளி பொன் செங்கதிரோன், சேயவன் குந்தி தடுமாற வேதரன் சேதமின்றோ. தேவேந்திர சங்கம வகுப்பு. தரணியில் அரணிய முரணி உடல் தனை நகை நுதி கொடு சாடோங்க நெடுங்கீர் யோடேந்து பயங்க தமருக பரிபுர ஒளி கொடும் நடனவில் சரணிய சதுர்மர தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிப்புரை வடிவினல் சததலம் முகுலித தாமாங்குசம் என்றிரு தாளாந்தர ஹம்பிகை தருபதி சுடரொடு சருவிய அசுரர்கள் தடமணி முனிபொடு தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி ரணகினி ரணமட மயில் மரும் மதபுல இதையில முளையில நீத்தாங்கிய நுடங்கிய நூல் போன்ற மருங்கினல் இறுகிய சிறுபிறை ஏருடை எமபடர் எனதுயிர் கொளவரின் யான் ஏங்குதில் கண்டதி தானேன்றும் கொழுங்குயில் இடுபலி கொடுதிரி இரவலர் இடர்கெட விடுமன கரதலை ஏகாம்பர இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய படமென இருளர் சுடரடி இணை தொழு மௌனிகள் ஏகாந்த கந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல் படு கடுவினை கெடுநினை காலாந்தர சுந்தரி நீலாஞ்சனி நஞ்சமை கனல் எரி கணவன குணமணி அணிபணி கணவலை மரகத காசாம்பர கஞ்சி தூசாம்படி கொண்டவள் கனகழல் நினையலர் உயிரவி பைரவி கௌரி கமல குழி காதாந்த செங்கழு நீத்தேந்த பெருந்தீர் கரைபொழி திருமுக கருணையில் உலகெழு கடல் நிலை பெறவள காவேந்திய பயங்கிலி மாசாம்பவி தந்தவள் அரணெடு வடவரை அடியொடு பொடிபட அடைக்கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் புகன் அருமுகன் ஒருபதி தொடிரு புயன் அபிநவன் அழகிய புறமகள் தார்வேந்திய புயன் பகையா மாந்தர்கள் அந்தகன் அடல் மிகு கடதடி விகதடி மதகளி ரணவர தமுக்மக லாமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி சிந்தையில் அதிபதி என வரும்
ஒரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமம். ஓலையும் தூதரம் கண்டு திண்டாடல் ஒழுந்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்கும் மேகன் வேல் மருங்கி சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவையும் பதாகையும் தோகையும் வாகையுமே. காலையும் மாலையும் முன்னிற்கு மிகுந்த சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்தெச்சையே. முன்னிற்குமே அதோட நிறுத்திடுங்க. சரி. நன்றி அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அம்மா நன்றிம்மா. நீங்கள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத பட்சத்தில் இந்த தேவேந்திர சங்கம வகுப்பு படிச்சுட்டு, ஐயா கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணுங்க, படிச்சுட்டு நீர் பிரார்த்தனை பண்ணுங்கள். நீர் பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது என் முடிவில் கொஞ்சம் அதை பற்றி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் மனித குலத்துக்கு ஒரு கையை விட்டு எண்ணிடலாம். மன ரீதியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுமுறை சிக்கல், இந்த தீய பழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றது, இது எல்லாமே நீர் பிரார்த்தனை மூலியமாகவே நீங்கள் சரி பண்ணலாம். ஔஷகமாகவும் இது பயன்படும். அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது சில வழிமுறை அப்டேட்டு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் அது மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பரிபூர்ணமாக குணமாயிடுவீங்க. எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நன்றி அம்மா. முருகாசரணம். அம்மா அடுத்தவங்க தொடங்கலாம். வேடிச்சி காவலன் வகுப்பு படிக்கிறேங்க. 78வது பக்கம், 128வது பாடல் படிக்கட்டுமா? அம்மா தொடங்குங்க. காவலனே 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 வேடிச்சி காவலனே 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 வேடிச்சி காவலனே. உதர கமலத்தினிடை முதிய பூவனத்ரயமும் உகமுடிவில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகனும் வேடிச்சி காவலனே. உமிழ்திரை பரப்பி வரு வெகுமுக குலப்பழைய உதகமகள் பக்கல் வரு சோதி சடானனும் வேடிச்சி காவலனே. உவகையோடு கீர்த்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒரு வர்க்கவன் ஒரோர் புத்திரன் ஆனவனும் வேடிச்சி காவலனே. உதயரவி உடைய சத பத்ரநவ பீடத்து வாழ்பவனும் வேடிச்சி காவலனே. உரை சரவண கடவுள் மடிவில் அடர் வச்சிரதரன் உடைய மத வெற்புடைய வேதித்த வீரியனும் வேடிச்சி காவலனே. உரை பெற வகுத்தருணை நகரின் ஒரு பக்தனிடும் ஒளிவல்லர் திருப்புகழ் மராணி கிருபாகரனும் வேடிச்சி காவலனே. உரககன சித்தகன கருடகன யட்சகனம் உபநிமிடம் உரைத்தபடி பூசிக்கும் வானவனும் வேடிச்சி காவலனே. ஒருவனும் மகிழ்ச்சி தரு குருபரனும் உத்தமனும் உபயமுறும் அக்னிகர மித பிரபாகரனும் வேடிச்சி காவலனே. அதிமதுர சித்திரகவி நிருபனும் அகத்தியனும் அடிதொழு தமிழ் திரவிய வினோதகலாதரனும் வேடிச்சி காவலனே. அவரை பொறி எட்பயிறு துவரையவள் சர்க்கரை ஒடமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரனும் வேடிச்சி காவலனே. அவுணர்படை எட்டு முது மகரசல வட்டமுடன் அபயமிட விற்படை கொடாயத்தம் ஆனவனும் வேடிச்சி காவலனே. அருணையில் இடைக்களியில் உரகிரியிற் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ்கற்பகடாவியில் அறிவும் அரிரத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதின் வாழ்வித்த வேதியனும் வேடிச்சி காவலனே. அழகிய செருத்தணியில் அரியன இமைப்பொழுதின் வாழ்வித்த வேதியனும்
அரிபிரம்மருக்கு முதல் அரியபர மற்குயரும் அருமறை முடிப்பை உபதேசித்த தேசிகனும் வேடிச்சி காவலனே அமலனும் எனக்கரசும் அதிகுணனும் நிற்குணனும் அகிலபுவன் அத்தமர சேனைக்கு நாயகனும் வேடிச்சி காவலனே அனுபவனும் அற்புதனும் அணுகுணனும் அட்சரனும் அருமணம் ஒழிக்கும் அனுபூதி சகோதயனும் வேடிச்சி காவலனே இதமகிதம் விட்டுருகி இரவு பகல் அற்ற இடம் எனதர இருக்கை புரி யோக பிரதானனும் வேடிச்சி காவலனே எனது மன சிற்பரம சுகமவுன கட்கமதை யமன் முடி துணிக்க விதி யாவைத்த பூபதியும் எளிமையும் இணைத்தனது கலல் பரவு பக்தன் என இனிது கவி அப்படிப்பர சாதித்த பாவலனும் வேடிச்சி காவலனே இமையவர் முடித்தொகையும் வனசரர் பொறுப்பும் என இதயமுனும் மணக்கும் இருபாத சரோருகனும் வேடிச்சி காவலனே எழுதறிய கற்பதரு நிழலில் வளர் தத்தை தழு வியகடக வஜ்ர அதிபார புயலாசனும் வேடிச்சி காவலனே எதிரில் புலவர் குதவு வெளிமுகடு முட்டவளர் இவுளிமுகியை பொருதர் ஆவுத்தன் ஆனவனும் வேடிச்சி காவலனே எழுபரிர தத்தரவி எழுநிலமோடக்கரிகள் இடர்பட முழக்கி எழு சேவர் பதாகையனும் வேடிச்சி காவலனே இணையிலியும் நிற்பயனும் அளமிலியும் நிஷ்கலனும் இளையவனும் விப்ரகுலையாக சபாபதியும் வேடிச்சி காவலனே மதுகையோடு சக்கரகிரி முதுகுநெலி அப்புவியை வளையவரும் விக்கிரமகலாப சிகாவலனும் வேடிச்சி காவலனே வலியணிகளத்தினுடு மருகு சிறை பட்டொழிய வனஜமுனி எய்ச்சிறிய கோபித்த காவலனும் வேடிச்சி காவலனே வருசுடர் மதிக்க ஒரு குருகு பெயர் பெற்ற கண வடசிகரி பட்டுருவ வேல் தொட்ட சேவகனும் வேடிச்சி காவலனே மரதனும் அனுக்கிரகனும் நிருதரர் குல நிஷ்டுரனும் வேடிச்சி காவலனே மனுபவன சித்தனடு மனோதுக்க பேதனனும் வயரிசை முழக்க மிகு மலைதவள் குறிச்சிதொரும் மகிழ் குறவை உட்டிரியும் வேடிக்கை வேடுவனும் வேடிச்சி காவலனே மரகர மணிப்பணியின் அணிதலை உடுத்துழவும் வனசரர் கொளிச்சிதனை யாசிக்கும் யாசகனும் வேடிச்சி காவலனே மதனன் விடு புட்பசர படலமுடல் அத்தனையும் மடல் எழுதி நிற்குமதி மோகத் தபோதனனும் வேடிச்சி காவலனே வரிசிலை மலைக்குறவர் பரவிய புனத்திரனில் மயில் என இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே வரிசிலை மலைக்குறவர் பரவிய புனத்திரனில் மயில் என இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே 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 வேடிச்சி காவலனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகளின் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாயருள் முருகாசரணம். நன்றி தம்பி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நன்றி. வழி நடத்துங்கம்மா, வேற யாராவது கேளுங்கம்மா. திருப்புகள்ல 30வது பாடல், 31வது பாடல், 33 3 பாடல் பாடுங்க. ஒன்னொன்னு ஒவ்வொருத்தங்க பாடுங்க. நான் பாட்டுங்களா? 31ங்க. பாடுங்கம்மா, ஆளுக்கு ஒரு பாடலா பாடுங்க. சரி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை. பொங்கித்தாய் அருள். விரல் மாறலைந்து மலர்வானில் சிந்து மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்த தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்த வகை கூற
மிதவாடை வந்த தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்த வகை கூற குறவாணர் குன்றில் உரை பேத கொண்ட கொடிதான தும்பல் மயில் தீர குளிர் மாலையின் கண்மணி மாலை தந்த குறை தீர வந்த குருகோயே மறைமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாலை சிந்து அலைவேலன் அஞ்ச வடிவேல் எறிந்த அதி தீரா அறிவால் அறிந்து இரு தாளிடஞ்சு அடியோ இடஞ்சல் கலையோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகர்ந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த அலையாய் உகந்த பெருமாளே குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்த குறை தீர வந்த குருகோயே அழகாய் உகந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, அரோகரா. வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை பொங்கித்தாயர். நன்றி அம்மா, நன்றி. நன்றி அம்மா. அடுத்து கார்த்திகேயன் பாடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா பாடுறேங்கம்மா. பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள் முருகா சரணம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளப்பேரும் மஞ்சினரும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள் குந்தி நிறை அறிவால உயர் தோளா பொங்கு கடல் உடனாடும் விண்டுகரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டனன மணிமார்ப செம்பொன்னுளில் செறிரூப தண்ட தமிழ் மிகுநே முருகேசா சந்ததம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியேற தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். நன்றி அம்மா. நன்றி. அடுத்த பாடல் யார் பாடுறீங்க? நான் பாடுறேன். முருகாசரணம் பாடுங்க. 33 பாடல் 33. பாடுங்க. வேற யாரும் பாடுறீங்களா? நான் பாடுறேன்னு சொன்னேன். பாடுங்க. 33 பாடுங்க, ஆரம்பிங்க. 33. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை ஈவ திங்கிலை நேயம் இங்கிலை மோனம் இங்கிலை ஞானம் இங்கிலை மடவார்கள் மோகம் உண்டதி தாகம் உண்டப சாரம் உண்டபராதம் உண்டிடு மூகன் என்றொரு பேரும் உண்டருள் பயிலாத கோலமுங்குண ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தெழு கோர கும்பிகிலே விழுந்திட நினைவாகி
கூடு கொண்டுழல் வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு கூர்மை தந்தினி ஆள வந்தருள் புரிவாயே. பீலி வெந்துயர் ஆலி வெந்தவன் சோகு வெந்தமன் முகர் நெஞ்சிடை பீதி கொண்டிடவாது கொண்டருள் எழுதேடு. பேணி அங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு வெங்கட ஏற வென்றிடு முருகோனே. ஆலம் உண்டவர் சோதி அங்கனர் பாகம் ஒன்றிய வாளை அந்தரி ஆதி அந்தமும் ஆன சங்கரி குமரேசா. ஆரணம் பயில் ஞான புங்கவர் சேவலங்கொடி ஆன பைங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே. ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். நன்றி அம்மா. தம்பி அடுத்து பேசுறீங்களா? அம்மா வேறு யாராவது திருப்புகள், பொது திருப்புகள், யாராவது விருப்பமுள்ள திருப்புகள் 3 தலைப்புகளை கொடுங்கம்மா. விருப்பம் யாராவது திருப்புகள் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாஸ்கரன் பாடுங்கப்பா. அம்மா வணக்கம். உங்களுக்கு என்ன பாட்டு பாடுறீங்களோ பாடுங்க. அடுத்தது 34 சிவனார் மனங்குளிர் அடுத்த பாட்டு. கேட்பாடு. சரி. அருணகிரிநாதர் திருப்பாதங்களே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளே சரணம். பொங்கித்தாய் அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதுந்தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. நவநீத முந்திரிடி உரலோடு ஒன்றுமறி ரகுராமர் செந்தை மயில் மருகோனே. நவலோக முங்கை தொழு நிச தேவளங்கிருத நடமான விஞ்சை கருவிலை கோவே. தேவயானை அங்குரமின் மணவாள சப்ரமுரு திரள் வீர மிஞ்சி கதிர்கதி வடிவேலா. திரு ஆவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. திரு ஆவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். செகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வேற யாரும் அவங்களுக்கு பொது திருப்புகள் பாடுறதுன்னா பாடுங்க. நான் பாடுவாமா? பாடுங்க. பக்கத்தையும் இதன் பாடலையும் சொல்லிட்டு பாடுங்க. 134வது பக்கம் 224வது பாடல். பாடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? பாடுங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். குற்ற கபடோடு பல சூது வினையான பல கற்ற களவோடு பலிகாரர் கொலை
கொலைகார சழி சுற்று உயிரலான பவிஷோடு கடல் மூழ்கி வருதுயர் மேவி துக்கமும் சாரவனல மீதன மீனதன கூலில் விழு செச்சையென மூலும் ஒரு தீயில் எழுகான உடல் சுத்தம் அறியாது பரிகாயம் அதில் மேவி வரு பொறியாலே சற்று மதியாத கவிகாலன் வரு நேரம் அதில் தத்து அறியாமல் ஓடியாடி வரு சூதர் ஐவர் சத்த பரிசான மனரூப சமான பொய்மை விளையாடி தக்க மடவார்மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினை சீசி இது நாறு உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே தித்திமித தீத்திமித தீதி மித தீமினி இத தத்த தன தான தன தான நன தான நன திக்குடுடு தூடு மட டாட மட டூடுடு என தாளம் திக்குமுகிலாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரராட பல திக்க சுரர் வாட சுரர் பாட மறை பாட எதிர் கலமீதே எத்திசையும் நாடி அமனார் நினமொடாட பெல மிக்க நரியாட கழுத்தாட கொடியாட சமர் எற்றி வரும் பூத கணமாட ஒளியாட விடு வடிவேலா எத்தி ஒரு மானை தினை காவல் வல பூவை தனை சித்தமலை காமுக குகா நம சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே எத்தி ஒரு மானை தினை காவல் வல பூவைதனை சித்தமலை காமுக குகா நம சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே தித்திமித தீதிமித தத்ததன தான தன தானன தானன திக்குடுடு தூடு மட டாட மட டூடுடு என தாளம் ரத்னகிரி வாழ் முருகனே இளையவாமரர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நான் சொல்லிடலாமாம்மா? சொல்லுங்க தம்பி. அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த நீர் பிரார்த்தனை அதை பற்றின சில தகவல் உங்களுக்கு தேவைப்படும். இதில் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஒரு சூழ்நிலை நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். அப்புறம் நமக்கான தேவைகளையும் இந்த பிரார்த்தனை மூலயமாவே நம்ம பெற்றுக்கலாம். இது நம்ம மட்டும் செய்யலை, இது ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு பிரார்த்தனை தான். காலப்போக்கில் இது மறைஞ்சிருச்சு. அதை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இந்த நீர் பிரார்த்தனை செய்கிறதுக்கு சில பொருட்கள், பித்தளை பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்கள். எக்காட்டை கொண்டும் இரும்பு யூஸ் பண்ணாங்க. இதில் ஆதி காலத்தில் இது அவங்க தங்கம்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சில்வர், தங்கம் நம்மள்கிட்ட இப்போதைக்கு எளிதாக கிடைக்கிறது பித்தளை பாத்திரங்கள் தான். பூஜை புனஸ்காரத்துக்கு பித்தளை தான் ரொம்ப உகந்தது. இரும்பு பாத்திரங்களை உங்கள் பூஜை அறையில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இரும்பு எதிர்மறை ஆற்றல் கிடையாது. ஆனால் இந்த பித்தளை பாத்திரத்தில் நம்ம நீருக்கான பூஜையை நம்ம பண்ணலாம். இது ஒரு பூஜா பிரார்த்தனை எப்படி வேணாலும் வச்சுங்க. இதை ஒரு ஔஷகமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுக்கு நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு தலையாயின பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூழல் தான் இருக்குது. ஒன்று பொருளாதாரம், பணம் தேவைப்படுது, அதையும் இது சரி பண்ணும். உடல்நிலை முன்னேற்றம் ரொம்ப இன்றைக்கி இருக்க ஒரு சூழல்.
உடல்நிலை ரொம்ப ஆயுள் காலம் ரொம்ப குறைக்கப்படுது. நிறைய நோய் நொடிகள் புதுசாக வரதுனால இந்த நீர் பிரார்த்தனை மூலியமாகவே அதை சரி பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த குழந்தையின்மை இதெல்லாம் தள்ளி போகிறதெல்லாம் நீங்கள் நீர் பிரார்த்தனை மூலியமாகவே அது அந்த தன்மையெல்லாம் ஏற்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கசப்பான விஷயங்கள் அனைத்தையுமே இந்த பிரார்த்தனை மூலியமாக சரி பண்ணிக்கலாம். இப்போ இதற்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா, இதில் சில இப்போ நீங்கள் கோவில்கள்லாம் பாருங்களேன், இந்த பெருமாள் கோவிலெல்லாம் உங்களுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பாங்களே, அதில் வந்து ஒரு 2 விதமான விஷயங்கள் சேர்ப்பாங்க. தீர்த்தப்பொடி சேர்ப்பாங்க, துளசி சேர்ப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி அப்புறம் நேரமின்மையில் அதை பற்றி நான் சொல்லலை. அந்த தீர்த்தப்பொடி ஒரு சிட்டிகை எடுத்துக்குங்க. உங்களுக்கு அந்த நீர் பிரார்த்தனைக்குன்னே ஒரு பித்தளையில் பொருள் இருக்குது. உங்களுக்கு அது இப்படி வேணுன்னா கூட நான் அதை போடுறேன். அது கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் வாங்கி அதில் வந்து தன்வந்திரியோட மந்திரம் எழுதப்பட்டிருக்கும். அது ஏன் எழுதப்பட்டுச்சு அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அதெல்லாம் அப்புறம் அந்த மருந்து வந்து தன்வந்திரி, அது வைத்தீஸ்வரன் கோவில் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. நோய் நொடிகள் தீங்கிறதுக்கு அது ரொம்ப சிறப்பான ஸ்தலம் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் நான் வாய்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ அந்த யூஸ் பண்ணுற அந்த பொருளில் நீங்கள் ஒரு சிட்டிகை தீர்த்தப்பொடி போட்டு துளசி போட்டு கை ஆள்காட்டி விரல், நம்ம ரைட் ஹேண்டில் நடுவிரல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, நடுவிரலை மட்டும் நீட்டிட்டு பாக்கி எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் நீரில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணபோது அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இன்னும் அதற்கான உணர்வுகள் அந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல். அந்த காம்பவுண்டுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது ரிசீவ் பண்ணிக்கும். உங்களோட எண்ணெய் அலைகளை அது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கும். அதனால தான் உங்களுக்கு வெயிட்லாம் கூடுது. இப்போ நிறைய பேர் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது இன்னும் அது பவர்ஃபுல். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுருக்கோம். இப்போ அந்த நோய் நொடிகள் இருந்ததுன்னா இது ரொம்ப நம்பிக்கையாக பண்ணணும். அதுவும் நம்ம வேல்மாறல் படிக்கும் போது அது முன்னாடி இருக்குது. திருப்புகள் படிக்கும் போதே அந்த அந்த தெய்வத்தன்மை மிக்க அந்த பொருள் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால, மிக சக்தியாளர் இருக்கிறதுனால அந்த வேல்மாறல் திருப்புகள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த ஒரு பெரிய காரியங்க வீட்டுக்கெலாம் போனால் தண்ணிலாம் குடிக்காது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொன்னேன். ஏன்னா அந்த உணர்வு அங்கே இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில டிசென்ட்ரி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும், மன ரீதியான பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அழுகையின் ரொம்ப அவங்க வேதனையில் இருக்கிறதுனால அந்த உணர்வு அங்கே உள்ள தண்ணி வாங்கிக்கும். அதனால் அது அங்கே தண்ணி குடிக்க மாட்டாங்க, உணவு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ பூஜையில் இருக்கும்போது இந்த உணர்வு அது வாங்கியிருக்கும். வேல்மாறல் அப்படி நீங்கள் ஏதாவது இப்போ உடல்நிலை முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களால வேல்மாறல் திருப்புகள்லாம் படிக்க முடியலன்னா நீரை வச்சு படித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்களேன், அது அப்படி வேலை செய்யும். ஆனால் இது வந்து நம்பணும். அந்த பொங்கித்தாய் மேலே நம்பி இருக்கணும், இந்த தெய்வத்தின் மேலே நம்பி இருக்கணும், இந்த பஞ்சபூதத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் இதை சந்தேகத்தோடு படிச்சிங்கன்னா அது வேலை செய்யாது. நிறைய பேருக்கு இது நான் ஆரம்ப காலத்துலேருந்து இதை தான் சொல்கிறேன். இது ஒரு டெடிக்கேஷன் ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து ஏனோதானு செஞ்சிடாது. இப்போ அது ஔஷகமாக மாறி அவங்களோட நோய் நொடிகளெல்லாம் குணப்படுத்திக்கிட்டே வருது. ஏன்னா வேல்மாறல் எல்லாராலையும் சில நேரங்களில் படிக்க முடியாது. சில பேர் உங்கள் வீட்டில் இருப்பீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அவங்களால அவங்க கேட்குறதுக்கு அவங்களோட கர்மா அவங்கள விடவே விடாது, சுற்றி சுற்றி சொல்லட்டடிக்கும். அவங்க நினச்சாலும் அதை படிக்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி உங்கள் மகனுக்கோ உங்கள் கணவருக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தெய்வ அனுகிரகம் மாறும். சில பேர் வீடுகளில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வரும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு வரும். அதான் அந்த தீய மது பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இந்த ஆண்கள் படுற பாடு இருக்கே, அவங்களுக்குமே அது விருப்பம் இல்லை. சில நேரங்களில் அதில் போய் மாட்டிடுறாங்க, அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தெரியாது. இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு குடும்பம் வீட்டில் உள்ள பிள்ளைகளோட வாழ்க்கை வீணாக போயிடுது. நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். அதுவும் நாங்கள் சார்ந்திருக்கிற பகுதி முழுக்க அவ்வளோ பிரச்சனைகள் இந்த மது பழக்கத்தினால். இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாமல் வார்த்தைகளை விட்டு அது ஒரு சண்டை மாறி பல குடும்பங்கள் இன்றைக்கி சீரழிக்கப்படுது. இது எப்படி ஆண்களை மாற்றணும் அப்படின்னா இந்த நீர் பிரார்த்தனை மூலியமாகவே மாற்றலாம். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்து வேலையில் நீங்கள் அந்த திரவிய பொடி ஒரு சிட்டிகை போட்டு 2 துளசியை போட்டு பொங்கித்தாயை நினச்சி இந்த பஞ்சபூதத்தின் மூலமாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி சொல்லி, இதை நீங்கள் இப்படி மாறணும், உங்கள் கணவர் இப்படி மாறணும் அப்படின்னு நினச்சி அவருக்கு அந்த முதல் உணவாக தூங்கி எழுதிச்சோன்னே அந்த அவங்களுக்கு அந்த நீரை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களே நினச்சாலும் அந்த மது அருந்த மாட்டாங்க. அது அவ்வளோ ஒரு சக்தியாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அது வந்து சில நேரங்களில் 1 நாள் கொடுப்பீங்க, 2 நாள் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேல்மாறலுமே இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்ததுனால தான் நீங்கள் படிக்கிறீங்க.
இல்லைன்னா உங்களை எத்தனை பேர் வந்து இந்த புக்கை கொடுத்துருக்கோம், எத்தனை பேரால் படிக்க முடியும்? படிக்கவே மாட்டாங்க. வாங்கிட்டு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, அப்படியே வாங்கி டிவி ஸ்டாண்டில் செல்ஃபில் இருக்கும். இப்போ அந்த டிசிப்ளின் வந்ததுக்கப்புறம் தான், இப்படி உட்காந்து படிக்கணும்னு ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அதை போல் தான் உங்கள் கணவருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மது பழக்கம் மாறணும்னா நீங்கள் அர்ப்பணிப்போடு கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணுமோ, அவர் எப்படிலாம் உங்கள்கிட்ட நடந்துக்கணுமோ. இந்த மது பழக்கத்துக்கு மட்டும் இல்லை, சில ஆண்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. பெண்களை வந்து எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது, அவங்களும் இந்த வெளி உலகத்தை போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஆண் ஆதிக்கம் இருக்கும், சில பேருக்கு பெண் ஆதிக்கமும் இருக்கும். 2 பேருமே இந்த சமூகத்தில் இன்பேலன்சிங்காக தான் இருப்பாங்க. ஒரு குடும்பம்னா 2 பேரும் ஒரு சராசரி மனநிலையில் போனால் தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த பிரார்த்தனை மூலயமா நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிகள் இப்படி ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துனாங்கன்னா இப்படி பிரார்த்தனை பண்ணிங்க, மனைவி மாறணும், அவங்க கருணையாக இருக்கணும், நீங்கள் எப்படிலாம் நடந்தால் இந்த தெய்வத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி பிரார்த்தனை பண்ணிங்க. பெண்களாக இருந்தால் உங்கள் கணவன் எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ளே அந்த தெய்வம் ஆகர்ஷணமாகும். அவங்க அதை பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தாலே அவங்களுக்கு சில ரூபத்தில் இந்த தெய்வீக காட்சிகள் அவங்களுக்கு கிடைச்சோன்னே அப்படியே கப்சிப்புனா ஆகிடுவாங்க. பெரிய சண்டை போட்டு தெருவில் சண்டை போட்டுட்டு இருந்த பல குடும்பங்கள் இன்றைக்கி மனைவியே தெய்வமாக பார்க்குற கணவன்மார்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படி மாற்றிருக்கு இந்த வழிபாடு. அதனால தான் நான் நிறைய வழிபாடுகள்லாம் போனேன், நிறைய போய் கடைசியாக வந்து இது ஒரு பெரிய முத்தி நிலையை கொடுக்கறது இது சரியான வழி. வள்ளிமலை சாமிகளோட இந்த திருப்புகழ், இந்த வழிபாடு, இந்த முருகப்பெருமானுடைய இந்த குருவோட அமைப்பு தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வேறு எங்கேயுமே எனக்கு போகிறதுக்கு மனம் நாட்டம் இல்லை. இது அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ மாற்றங்கள் அது கிடைக்குது, இவ்வளோ தன்மைகள் அது கொடுக்குது. இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான தாக்கப்படும் தாக்குதல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியல, அவ்வளோ ஒரு குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்தெல்லாம் நீங்கள் தற்காத்துக்கணும். நம்ம வளர்க்குற பிள்ளைகள் தான் நாளைக்கு இந்த சமூகம். இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு நல்ல தெய்வ நெறியோடு வளர்த்துட்டிங்கன்னா அது வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே சிறப்பாக அமையுது. நீங்களாம் பிளானிங்கே பண்ண வேணாம், அதுவே அந்த இடத்துல யாராவது ஒரு தெய்வீகம் அனுகிரகம் பெற்றவங்க அந்த பிள்ளைகள் டேக் அவுட் பண்ணுவாங்க, உதவிகள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் மனம் வந்து கருணையாக மாறிடுச்சு. முதல்ல வீடுகளில் இந்த சண்டை சச்சரவு இருக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நீர் கூட ரொம்ப வந்து அந்த நீரை வந்து வேறு யாராவது வாங்கிட்டு போய் குடித்தா கூட அவங்களுக்கே பாதிப்பு வருமா. ஏன்னா அவ்வளோ ஒரு நீருக்கு வந்து அந்த தன்மையை உள்வாங்கிக்கூடிய தன்மை இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா நீங்கள் தொடர்ச்சியான இந்த வேல்மாறல் பிரார்த்தனையோட இந்த நீர் பிரார்த்தனையை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் கொடுத்து பாருங்கள். அது தொடர்ச்சியாக ஒரு 48 நாளுக்குள்ளேயே அவங்க அந்த மதுவே தொட மாட்டாங்க. அது அவங்களே நினச்சாலும் குடிக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்காங்களா, அதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், கருணையாக மாறணும். என்ன வந்து நானும் ஒரு மனிதர் தான். ஏன்னா இங்கே வந்து நிறைய இடங்களில் பெண்களில் வந்து ஆண்கள் ஒரு விதத்தில் இது பண்ணாலும் நிறைய ஆண்கள் பெண்களை தான் ஒரு அடிமை சாசனமாக நடத்தப்படுது. எந்தெந்த குடும்பம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் உள்ள பெண்களை யார் மதிக்கிறாங்களோ, வீட்டில் உள்ள பெண் ஆணை யார் மதிக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து எவ்வளோ சூழல் இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக தான் இருக்குது. இங்கே என்ன ஆகிடுதுன்னா பெண்களுக்கு வந்து சரியான ஒரு கொடுக்க முடியாத ஆண்கள் வெளியில் போய் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியல, இந்த வீட்டில் உள்ளவங்களை மதிக்காதனால தான் வெளியில் போய் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரிய மாட்டுது. ஏன்னா வீட்டில் இருக்கிறது ஒரு ஆன்மா, இங்கே மனைவியாக இருக்கலாம், உங்களுக்கு வேணால் முழிச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அது ஒரு ஆன்மா. அது என்ன பிறவி எடுத்துகிட்டு வந்ததுங்கிறது கணவனுக்கு தெரியாது. ஆனால் அது போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்களை பண்ணியிருக்கும், இப்பயும் பண்ணியிருக்கும். அது இந்த ரெண்டுத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. இதை ஒரு இன்பேலன்சிங்காக பார்த்துட்டாங்கன்னா அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி அங்கே அடி விழுவும். இதுதான் இயற்கையோட சட்டம். அந்த ஒற்றுமையோடு வாழ்கிற குடும்பங்கள் அனைத்துமே எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். பெண்கள் கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கணவன் பெண்களை, ரெண்டுமே ஒரே ஒரு ஆன்மா தான். இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு அந்த குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் தெய்வம் மலரும். நம்ம இந்த புரிதல் இருந்துச்சுன்னா அந்த இந்த ஒரு சமூகம் எப்படி மாறும். ஆரோக்கியங்கிறது நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்குது. இந்த நாட்டோட வளர்ச்சிங்கிறது முதல் புள்ளி வீட்டில் இருக்குது, அப்புறம் ஊரில் இருக்குது.
அப்புறம் மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட்டு, மாநிலம், ஸ்டேட்டு, உலகம்னு போகுது. இப்போ இங்கே வீட்டில் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தால் தானே இந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த பிரார்த்தனைகள் மூலயமா அந்த தன்மையை நீங்கள் பாவிச்சுக்கலாம். நீங்கள் ஆண்கள்கிட்ட போய் போராடாதீங்க, அவங்களால அது ஏற்றுக்கவே முடியாது. அவங்க ஒரு கட்டத்தில் மாறுவாங்க. அது மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஆயுதம் பிரார்த்தனைகள் மட்டும்தான். நீங்கள் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ காலம் அதை வாழ்ந்து அதுக்கு அடிமையாக இருப்பாங்க, ஆழ் மனதில் போய் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பிரார்த்தனை மூலயமா, இந்த நீர் பிரார்த்தனை மூலயமா நீங்கள் கையை வச்சு இப்படி மாறணும். அது கடைசியாக பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கிளாக் வைஸில் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை திரவி பொடி, துளசி இலை போட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட சூழலே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றக்கூடிய ஒரு செயல். பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி. நேரம் கடந்துடுச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பிரம்மமுகூர்த்தத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம். வள்ளிமலை சுற்றுலானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். நன்றி. நன்றி தம்பி. முருகாசரணம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. முருகாடியார் அனைவருக்கும் நன்றி. முருகாசரணம். நன்றி அண்ணா. நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி.